குரு வாழ்க குருவே துணை. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கைலை மலையானே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரப் பாடல் 1. ஒன்றவன்றானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான், 5 வென்றனன் 6 விரிந்தனன், எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. பொருள்: இறைவன் ஒன்று, வேறு தெய்வங்கள் இல்லை. அந்த ஒன்றாக இருக்கும் இறைவன் இன்ப துன்பம் என்ற இரு பொருளாக விளங்கி மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இரு பொருளாக இருக்கும் இறைவன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முத்தெய்வங்களாக படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்கின்றான். 3 தெய்வங்களாக இருக்கும் இறைவன் ரிக், யஜுர், சாம, அதர்வன ஆகிய 4 வேதங்களாக இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கின்றான். அந்த 4ஆக இருக்கும் தெய்வம் ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று 5 பிரிவுகளாக பிரிந்து நிற்கின்றான். ஐம்பூதங்களாக நிற்கும் இறைவன் ஒரு மனிதனின் உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தம், ஆக்ஞை என்ற 6 பிரிவுகளாக பிரிந்து நிற்கின்றான். அதில் 6 பிரிவுகளாக இருக்கும் இறைவன் குண்டலினி சக்தியை மேல் எழுப்பி சஹஸ்ராரம் என்ற 7வது சக்கரத்தில் மீது செலுத்தி அதையும் தாண்டி பரவெளியாக நிற்கின்றான். இதை உணர்ந்து அந்த இறைவன் தன்னுள்ளே இருப்பதை உணர்வதே முக்தியாகும். அதுவே 8வது நிலை. நன்றி, வணக்கம்.